முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு சென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த துறவி எப்பவுமே எல்லாருக்குமே உதவி செய்வாரு. ஏன்னா அவர் படிச்ச அந்த குருகுலத்துல இருக்கிற அந்த தலைமை குரு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க அப்படிங்கிறத ரொம்ப பிரதானமா சொல்லி கொடுத்தாரு. அதனாலேயே இந்த ஜென் குருவுக்கு யார் என்ன உதவி கேட்டாலும் சரி ஓடி ஓடி போய் செய்வாரு. இது அவர் எப்பவுமே வழக்கமா வச்சிருந்தாரு. இதனால மக்களுக்கு எந்த குறை வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, முதல் ஆளா இந்த ஜென் குரு கிட்ட வந்து சொல்லுவாங்க. இவருமே அவரால முடிஞ்ச வரைக்கும் எல்லா உதவிகளையுமே செய்வாரு. ஒரு சமயம் அவருடைய சென் துறவி அவருடைய குடிசையில உட்காந்துருந்தாரு. அப்போ ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு. வந்தவரு, ஐயா என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை. என்னுடைய பையனை பக்கத்து ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். என்னால் தூக்கிட்டு போக முடியல. கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னாரு. உடனே அந்த சென் துறவி வேக வேகமாக ஓடி போய் அந்த பையனை அவருடைய தோள் மேலே வச்சு தூக்கிக்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்து போய் அங்கே விட்டுட்டு வந்தார். இது மட்டும் இல்லைங்க, வேற யார் என்ன உதவி கேட்டாலும் சரி, இது வரைக்கும் அவர் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. இப்படி தான் இன்னொரு முறை இன்னொரு மனிதர் வந்து அவருடைய எடைகள்லாம் தூக்கிட்டு போனோம் அப்படின்ன உடனே இவருமே போயிட்டு எல்லா சுமைகளையுமே தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு வருவார். வேறு யாராவது பணங்காசு கேட்டாலும் சரி, இல்லை வேறு எந்த மாதிரி உதவி கேட்டாலும் சரி, இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லா உதவிகளையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதனால் என்னாச்சுன்னா நாளடைவில் இந்த சென் துறவியோட உடல்நிலை ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு. எல்லா வேலைகளுமே இவரே செய்கிறதுனால அவரால் கண்காணிக்க முடியல. அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே வந்துச்சு. ஆனாலுமே அவருக்கு அந்த உதவி செய்கிற அந்த பழக்கம் விட முடியலை. அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்த அந்த சமயத்தில் கூட ஒரு மனிதர் வந்து, ஐயா நான் பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறேன். போகும்போது இந்த பைகளெல்லாம் தூக்கிட்டு போகணும். என்னால் ஒருத்தனால இந்த பைகளை தூக்கிட்டு போக முடியாது. நீங்கள் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த சென் துறவியுமே கண்டிப்பாக உதவி செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு எல்லா பைகளையுமே தூக்கி அவர் தோளில் மாட்டிக்கிட்டு அவரு கூடயே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி இவருடைய உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் அவ்வளோ சுமைகளை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவர் அறியாமலே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இது யாருமே எதிர்பார்க்கல, அவருமே எதிர்பார்க்கல. மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. எல்லா மக்களுமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போது அந்த சமயம் இவருக்கு சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த தலைமை குரு, அவருமே வந்து பார்க்குறாரு. என்னப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. என்னன்னா இவர் எப்போவுமே ரொம்ப திடகாத்திரமாக நல்லபடியாக இருந்த மனிதர், இப்படி எப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமை குருவுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. இப்போது அந்த தலைமை குரு இவர்கிட்ட வந்து என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு இந்த துறவி சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து யார் என்ன உதவி கேட்டாலும் சரி, நான் வந்து இல்லைன்னு சொல்லாமல் எல்லா உதவிகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நாளடைவில் என்னாச்சுன்னா என்னுடைய உடல்நிலை ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் தான் அந்த மனிதர் அந்த எடைகளை தூக்கிட்டு வர சொன்னார். அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே தலைமை குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் உனக்கு சொல்லி கொடுத்த அந்த போதனைகளை நீ வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த உதவி செய்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் உன்னை வருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. நீ ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக உன்னை நீ வருத்திக்கிட்டு உன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனிக்காமல் எல்லா உதவிகளையுமே நீ செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உன்னால் முடிஞ்ச உதவிகளையே செய்யி. உன்னால் முடியலையா அவங்கக்கிட்ட நேரடியாகவே இல்லைங்கய்யா இந்த உதவி என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிடு. அதில் ஒரு தவறுமே கிடையாது. என்னன்னா இப்போது உங்கள்கிட்டயே வந்து ஒரு காலி குடத்தை வச்சுக்கிட்டு நீ மற்றவங்க யாருக்குமே நீரை வந்து கொடுக்க முடியாது. முதல்ல உன்னுடைய உடல்நிலை சரியாக இருக்கணும். நீ நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவ முடியும். அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் ஈடுபடாத. முடிஞ்ச வரைக்கும் உதவி செய். முடியாத பட்சத்தில் தயவு செஞ்சு இந்த உதவியை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னதுபடியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து இந்த சென் துறவிக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் யார் வந்து என்ன கேட்டாலையும் ஓடோடி போய் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்போது நிறைய விஷயங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. என்னது இது, நம்மளுடைய சென் துறவி எல்லா உதவிகளையுமே செய்வார், ஆனால் இப்போ போய் நம்ம கேட்டோம்னா
இல்லைங்க இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கோபமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாளடைவில் இந்த செந்துறவி எப்பவும் போல ரொம்ப வலிமையான ஒரு மனிதராக மாறிட்டாரு. அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் மக்களுக்கும் புரியுது, இவ்வளோ நாளாக அந்த செந்துறவிக்கிட்ட நம்ம தேவையில்லாமல் எல்லா உதவிகளுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் முடியாதுன்னு சொன்னால் இதுக்கப்புறம் அவர் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அன்னையிலிருந்து அந்த செந்துறவி அவரால் முடிஞ்ச உதவிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் முடியல அப்படின்னா நேரடியாகவே இல்லைங்கய்யா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களை வருத்திக்கிட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துங்க. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவ முடியும். உங்ககிட்டே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்க முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்களை நீங்கள் சரியாக கவனிச்சிங்க, அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.